செம்ம டஃப்பான வரிக்கு வரி கெட்ட வார்த்தை பேசி எப்போ வேணால் சண்டை போடுவாங்க போல இருக்கே நினைக்க வைக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் தன்னுடைய பேத்திக்கிட்ட ரொம்ப சாஃப்டாக அன்பாக தான் நடந்துக்கிறாங்க. தான் முதல் பையன்கிட்ட சரியாக பேசாமல் மருமக கிட்ட ஃபிசிக்கலாகவும் வேர்பலாகவும் அபியூசிவாக நடந்துக்கிற அதே நேரத்தில் ரெண்டாவது பையனை ரொம்ப செல்லமாக பார்க்குறாங்க. டாக்டர் ஆகிட்டான், நல்ல சம்மந்தம் பிடிச்சிட்டான் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஸோ பல பேர் வீடுகளில் பார்க்கக்கூடிய இந்த 50-60 வயசு கடந்த கேரக்டர்ஸோடைய ரெப்ரசன்டேஷனாக தான் அங்கம்மாள் இருக்காங்க. அவங்க பண்ணுறது எல்லாம் சரி கிடையாது. அதே நேரத்தில் மோசமான வெறுக்கக்கூடிய கேரக்டரானா அதுவும் கிடையாது. 2 hours மட்டுமே ஓடுற கதை, ஒரு சீன் கூட தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே கதையை அடுத்தடுத்து நகர்த்துற காட்சிகள் தான். கேரக்டர் டைனமிக்ஸும் இந்த கதை இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. இந்த படத்துடைய கடைசி அரை மணி நேரம் ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருந்தது. வீட்டில் பெருசாக பிரச்சனை வெடிக்கிற சீன், அதில் ஒவ்வொரு கேரக்டருடைய ரியாக்ஷன், வசனங்கள், சுடல கேரக்டருடைய வருத்தம் எல்லாத்தையுமே மருமக தலையில் போடுற அங்கம்மாளுடைய மைண்ட் செட்டு எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருந்தது பார்க்கும்போது. இதுக்கப்புறம் பவளம் அம்மா கிட்ட பேசுகிற மொமெண்ட் தான் ஆக்சுவலாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஏன்னா நான் ஏன் நானாக இருக்கக்கூடாதுங்கிற அந்த கேள்விக்கும் பையனுடைய புரிதல் என்னங்கிறதுக்கும் அங்கம்மாளுக்கு இந்த இடத்துல ஒரு ஆன்சர் கிடைக்குது. அது புரியும் போது கீதா கைலாசம் முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. பிரில்லியண்ட்டான ஒரு நடிப்பு அது.